இது மாய பூமி, அழகிய விவசாய பூமி, பயிர் வளர்த்திடும் நேய பூமி, உயிர் வளர்த்திடும் தூய பூமி, அழகிய விவசாய பூமி, தாய்மடி என தாங்கும் பூமி, தொப்புள் கொடி நம்ம பூமி, அழகிய விவசாய பூமி, காவல் தெய்வம் நம்ம பூமி, இது அழகிய விவசாய பூமி. வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலாவதாக சொட்டு நீர் பாசன முறையில் அடர் நடவு கொய்யா சாகுபடி மற்றும் வேளாண் ஆலோசனை நேரம் பகுதியில் இன்றைய தாவரம் சர்க்கரை கொல்லி மற்றும் சிவகங்கை தென்னை உற்பத்தியாளர் கம்பெனி லிமிடெடின் செயல்பாடுகள் குறித்தும் காணலாம். மாற்றி யோசிச்சீங்க. கொய்யா சாகுபடியில் குறைந்த செலவில் மகசூலை அதிகரித்து கூடுதல் லாபம் பெற அடர் நடவு முறை விவசாயிகளுக்கு பரிந்துரைக்கப்படுகிறது. கொய்யா ஆண்டு முழுவதும் காய்க்கும் தன்மை கொண்டுள்ளதால் அடர் நடவு முறையில் நிலத்தின் அனைத்து பகுதிகளையும் பயன்படுத்தி மகசூலை அதிகரிக்கலாம். மேலும் சொட்டு நீர் பாசனம் மூலம் கூலியாட்கள் செலவு குறைவதுடன் குறைந்த காலத்தில் மகசூல் பெற முடிகிறது. அந்த வகையில் சொட்டு நீர் பாசன வசதியுடன் அடர் நடவு முறையில் கொய்யா சாகுபடி செய்து பயனடைந்த தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் தாலுகா வள்ளிவிளை கிராம வேளாண்மையாளர் கே சக்திகுமார் அவர்கள் தரும் செய்திகள். இப்போ கடந்த ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வேளாண் பொறியியல் துறையிலேருந்து என்னை தொடர்பு கொண்டு இந்த மாதிரி உங்களுக்கு வந்து சோலாரில் பம்பு செட்டு ஏற்கிறதுக்குரிய மானியங்கள்லாம் இருக்குது, நீங்கள் பயன்படுத்துறதுக்கு விருப்பப்படுறீங்களான்னு கேட்டாங்க. நான் உடனடியாக எனக்கு கண்டிப்பாக இது அவசியம், அதை தான் தேடிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி உடனடியாக சொன்ன உடனே அவங்க வந்து என்னுடைய பெயரை பதிவு பண்ணி இந்த திட்டத்தில் என்னை இணைச்சிக்கிட்டாங்க. அதன் பிறகு ஒரு 6 மாதத்தில் எனக்கு வந்து சோலார் பம்ப் செட் வந்து உங்களுக்கு அலாட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு தகவல் சொன்னாங்க. நான் அதுக்கு முன்னாடியே போர்லாம் போட்டு வச்சுருந்தேன் ரெடியாக. அப்புறம் அவங்க வந்து எல்லாம் பார்த்துட்டு தண்ணியை செக் பண்ணி பார்த்தாங்க, எவ்வளவு சோர்ஸ் இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு எல்லாத்தையும் ஃபீசிபிலிட்டி ரிப்போர்ட் எடுத்து பார்த்துட்டு ஓகேன்னு சொல்லி ரிப்போர்ட் கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு வந்து மானியத்தில் பணம் கட்டுறதுக்கு 90%, அதாவது 80% மானியத்துலேயும் 20% வந்து விவசாயியும் கட்டணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த சோலார் போடுறதுக்கு முன்னாடி இந்த இடம் எப்படி இருந்ததுன்னா ஒரு பொட்டல் காடு மாதிரி இருந்தது. இங்கே வந்து உள்ளுக்குள்ளே வரவே முடியாத ஒரு கண்டிஷனில் தான் அந்த இடம் வந்து இருந்தது. இப்போ இந்த சோலார் எனக்கு போட்டு கொடுத்ததுனால இப்போ இந்த இடத்துல வந்து என்னால் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு விவசாயத்தை பண்ண முடியுது. அதுவும் நான் அந்த இடத்துல வந்து இயற்கை விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ எனக்கு சோலார் வந்து ஒரு 5 HP மோட்டார் போட்டிருக்காங்க. இதில் எனக்கு 2 ஏக்கர் இடம் இருக்குது. இந்த 2 ஏக்கர் இடத்துலையும் வந்து கொய்யா சாகுபடி பண்ணியிருக்கேன். கொய்யா சாகுபடி பண்ணுறதுக்கும் அரசாங்கத்திலேருந்து வேளாண்மை துறையிலேருந்து மானியத்தில் தான் அந்த கன்றுகள்லாம் வாங்கி கொடுத்தாங்க. எங்கன்னா அந்த வேலூரில் இருக்கக்கூடிய நவலாங்குன்னு ஒரு நம்ம அரசாங்க பண்ணை இருக்குது, அங்கேருந்து இந்த கண்ணை வந்து வரவழைச்சி கொடுத்தாங்க ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்லேருந்து. அதுபோக சொட்டு நீர் பாசனம் போட்டிருக்கேன். ஏன்னா இது வந்து மணல் பாங்கான பகுதி, அதனால் சொட்டு நீர் பண்ணாமல் நம்ம வந்து விவசாயமே பண்ண முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலையில் இதை வந்து சொட்டு நீர் போட்டு பண்ணியிருக்கோம். அதுவும் தோட்டக்கலைத்துறை மூலமாக இந்த மானியத்தில் எங்களுக்கு போட்டு கொடுத்தாங்க. இப்போ இதில் வந்து நான் அடர் நடவு முறையில் கொய்யா சாகுபடி பண்ணியிருக்கேன். இதில் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 500 கொய்யா செடி நிற்கிது. அதுபோக அன்னாச்சி பழம் போட்டிருக்கேன், நாவல் போட்டிருக்கேன், அப்புறம் மாதுளை போட்டிருக்கேன். எல்லாமே ஓரளவுக்கு நல்லா ஈல்டு வந்திருக்கு.
2 முறை ஈல்டு எடுத்தாச்சு. இப்போ அடுத்த முறை வந்து ஈல்டுக்கு ரெடியாக இருக்குது. இப்போ இந்த சோலாரை பொறுத்தவரையில எனக்கு இது வரைக்கும் 3-4 வருஷத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஓடிட்டுருக்கு. இப்போது எனக்கு 2 ஏக்கருக்கு தண்ணி பாயுது. காலையில் வந்து ஒரு 7 மணிக்கு சோலார் பம்ப் செட் ஸ்டார்ட் ஆச்சுன்னா சாயங்காலம் ஒரு 5லேருந்து 5:30 வரைக்கும் வெயிலினுடைய தன்மையை பொறுத்து அது வந்து நமக்கு நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு தண்ணியை கொடுத்துட்ருக்கு. தண்ணி அதிக அளவுக்கு பயன்படுத்தும் போது 24 மணி நேரமும் கரண்ட்டெல்லாம் நம்ம பயன்படுத்தும் போது நிறைய வாட்டர் வந்து இதாகுது, பற்றாக்குறை ஏற்படுது. அதெல்லாம் சரி பண்ணணும்னா இந்த சோலார் பம்ப் செட் வந்து மிகவும் பிரயோஜனமாக இருக்குது. அதுபோக இந்த ட்ரிப் இரிகேஷனும் நம்ம பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இந்த இதில் எனக்கு 2 ஏக்கர் நான் போட்டிருக்கேன். ஆனால் இதை வச்சு கூட இன்னும் 1 ஏக்கர் கூட என்னால் இதை மட்டும் வச்சு கூட விவசாயம் பண்ணுறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. நான் பப்பாளி சாகுபடியும் பண்ணிகிட்ருக்கேன். பப்பாளி சாகுபடி வந்து இப்போ எனக்கு சென்னையில் இருக்கக்கூடிய ஆர்கானிக் ஸ்டோர்களில் எல்லா கடைகள்லேயும் கிட்டத்தட்ட ஒரு 50-60 பேருக்கு வந்து நான் அங்கேருந்து வாரந்தோறும் அனுப்பிச்சிட்ருக்கேன். அந்த இது வந்து ரேட்டெல்லாம் நான் தான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். நான் என்ன ரேட்டு கூட கேட்குறேனோ அந்த ரேட்டை வந்து எங்களுக்கு அவங்க கொடுக்குறாங்க. அது மாதிரி 2வது அந்த பழத்தினுடைய ஆர்கானிக்கில் பண்ணுறதுனால பழத்தினுடைய சுவையும் மிகவும் அதிகமாக இருக்கிறதுனால எல்லோரும் வந்து விரும்பி வாங்குகிறாங்க. அதுபோக இந்த சோலாரை வந்து பற்றி கேள்விப்பட்டு பக்கத்தில் உள்ளவங்களும் சரி, வெளியே இருந்து வெளி மாவட்டங்களில் இருந்தும் நிறைய பேர் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. அதனுடைய வெற்றி கதைகளை வந்து நம்ம எப்படி பண்ணுறீங்க அப்படின்றதெல்லாம் ரொம்ப இதுவாக கேட்டுட்டு போகிறாங்க. அதோடு சேர்ந்து நமக்கு வந்து சோலார் ப்ளஸ் இந்த மாதிரி சொட்டு நீர் பாசனம், இயற்கை விவசாயம் இதுகளெல்லாம் நம்ம வந்து அந்த விவசாயிகளுக்கு கற்றுக் கொடுக்கும்போது அது ஒரு பெரிய நமக்கு ஒரு மன திருப்தியை ஏற்படுத்துது. மேலும் விவரம் பெற கே. சக்திகுமார் அவர்களை 09444336353 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவரம் சர்க்கரை கொல்லி. சர்க்கரை கொல்லி மூலிகை வெப்ப மற்றும் மிதவெப்ப மண்டல பகுதிகளிலும் வறண்ட பகுதிகளிலும் நன்றாக வளருகிறது. இது விதைகள் அல்லது தாவர துண்டுகள் மூலம் இனப்பெருக்கம் செய்யப்படுகிறது. 1 ஹெக்டேருக்கு 2 முதல் 3 கிலோகிராம் விதைகள் தேவைப்படும். விதைகள் புதிதாக அறுவடை செய்யப்பட்ட பழங்களிலிருந்து எடுக்கப்படுகின்றன. இரவு முழுவதும் விதைகளை நீரில் ஊற வைத்த பின்பு மண் தொட்டியில் நடவு செய்யலாம். நிலத்தை உழுது சமன் செய்த பின் 45 கன சென்டிமீட்டர் அளவுள்ள குழிகளை 2.5 மீட்டர் வரிசை இடைவெளி விட்டு எடுக்கவும். மேலும் தாவரங்களுக்கு இடையே 1.75 மீட்டர் இடைவெளி இருக்கும்படி உறுதி செய்யவும். ஹெக்டேருக்கு தழைச்சத்து, மணிச்சத்து மற்றும் சாம்பல் சத்து முறையே 95 கிலோ, 45 கிலோ மற்றும் 35 கிலோ என்ற அளவில் பரிந்துரைக்கப்படுகிறது. நடவு செய்து உரம் அளித்தவுடனும் பிறகு 6 நாட்களுக்கு ஒரு முறையும் பாசனம் செய்யலாம். போதுமான இடைவெளியில் கைகளை எடுப்பது நல்லது. நடவு செய்த 2 வருடத்திலிருந்து சர்க்கரை கொல்லி அறுவடைக்கு தயாராகிறது. சராசரியாக செடிக்கு 6 கிலோகிராம் வரை உலர் இலை மகசூல் கிடைக்கிறது. நல்ல முறையில் பராமரிக்கப்படும் பயிரிலிருந்து 10 முதல் 15 வருட மகசூல் கிடைக்கும். மேற்கூறிய ஆலோசனைகளை பின்பற்றி சர்க்கரை கொல்லி மூலிகை பயிர் செய்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் விவரங்கள் பெற www.agritech.tnau.ac.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். விவசாயிகள் தாங்கள் விளைவிக்கும் பொருட்களுக்கு சிறந்த விற்பனை விலை பெற விவசாயிகளே நேரடியாக விற்பனை செய்யும் வகையில் உழவர் உற்பத்தியாளர் குழுக்களாக ஒன்றிணைந்து உற்பத்தியாளர் சங்கங்கள் அமைக்கப்படுகிறது. அந்த வகையில் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி வட்டாரத்தில் 1000 தென்னை விவசாயிகள் ஒன்றிணைந்து தென்னை உற்பத்தியாளர்கள் கம்பெனி லிமிடெடாக துவக்கி செயல்பட்டு வருகின்றனர். அந்த வகையில் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி தென்னை உற்பத்தியாளர் கம்பெனி லிமிடெடின் தலைவர் கே. சேவுக பெருமாள் தென்னை உற்பத்தியாளர் கம்பெனி குறித்து விவரிக்கையில், சிங்கம்புணரியிலே ஒரு சிவகங்கை தென்னை உற்பத்தியாளர்கள் கம்பெனி லிமிடெட் என்ற ஒரு விவசாயிகளின் கூட்டமைப்பை, விவசாயிகளின் 1000 பேர்கள் மெம்பராக சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்கிறோம். இந்த உற்பத்தியாளர்கள் கம்பெனி, இந்த ப்ரொடியூசர் கம்பெனி என்ற இந்த கான்செப்டை நமக்குள்ளே விதைத்து நடத்தியவர்கள் வேளாண்மை பொறியியல் துறையினர்.
அந்த வேளாண்மை பொறியியல் துறையினர் நமக்கு உதவி செய்திருக்கிறார்கள். இதற்கான மூல காரணத்தை நமக்கு கொண்டு வந்தவர்கள் வேளாண்மை விற்பனை துறையினர். இந்த வேளாண்மை விற்பனை துறையினர் நமக்கு கடந்த 3 வருடங்களாக நல்ல முறையிலே வழிகாட்டி இங்கே சிங்கமுனரியில் இருக்கக்கூடிய 10 வருவாய் கிராமங்களிலிருந்து 1000 விவசாயிகளை ஒன்று திரட்டி இருக்கிறோம். 20 பேர்கள் சேர்ந்த ஒரு குழு, ஒரு வேளாண் விற்பனை குழு, அடுத்து 100 பேர்கள் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு சொசைட்டி, அடுத்து 1000 பேர் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு உற்பத்தியாளர்கள் கம்பெனி என்ற இந்த அமைப்பை உருவாக்கி இருக்கிறோம். இதற்காக இங்கு இருக்கக்கூடிய தென்னை விவசாயிகள், அவர்களுக்குள்ளே பொறுப்பாளர்கள், அவர்களுக்குள்ளேயே அவர்கள் நிர்வாகம் செய்து கொண்டு நல்ல முறையிலே இதை வளர்த்து எடுத்திருக்கிறார்கள். இதற்காக 3 ஆண்டுகள் ஆங்காங்கே கிராம கூட்டங்கள், வில்லேஜ் லெவல் மீட்டிங், குரூப் டிஸ்கஷன்ஸ், மற்றபடிக்கு இருக்கக்கூடிய செமினார் இதெல்லாம் நிறைய நடத்தி அவர்களுடைய சொந்த முயற்சிகளை நடத்தி இதனை ஒரு 3 ஆண்டு காலமாக நடத்தி கடந்த 26/1/17 அன்று இதனை பதிவு செய்திருக்கிறோம். 1000 பேர்கள் சேர்ந்த கம்பெனி இன்று உருவாகி இருக்கிறது. அதற்கு அரசாங்கமும் குறிப்பாக மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் நமக்கு நல்ல முறையிலே உதவி செய்திருக்கிறார்கள். பல வேளாண்மை துறையினுடைய திட்டங்களை, வேளாண்மை பொறியியல் துறையினுடைய திட்டங்களை எங்களை நம்பி கொடுத்திருக்கிறார்கள். அந்த நம்பி கொடுத்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இன்று நாங்கள் வளர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இது எல்லாமே பாசிட்டிவாக திங்க் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு அற்புதம் தான் இது. நிறைய இடத்துல நம்ம பண்ணியிருந்தாலும் தென்னை சார்ந்து ஒரே ஒரு பயிரை, அந்த ஒரு பயிரை சார்ந்து உயரவடைய வேண்டும், அதிலே நிறைய விளைச்சலை உண்டு பண்ண வேண்டும், அந்த விளைச்சலுக்கு சரியான விலை கிடைக்க வேண்டும், அதற்கு மதிப்பு கூட்டக்கூடிய ஒரு நல்ல அமைப்பை ஏற்படுத்தி அந்த விவசாயிகள் உயர வேண்டும் என்ற ஒரு கான்செப்டிலே இங்கே உருவாக்கி இருக்கிறார்கள். இது தமிழகத்தினுடைய 14வது தென்னை உற்பத்தியாளர் நிறுவனம். இருந்தாலும் கூட இந்த பின்தங்கிய மாவட்டத்திலே முதலாக 1000 பேர்கள் ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இது. இங்கே சின்ன விவசாயிகளாக இருக்கக்கூடிய நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இந்த ஒன்று சேர்ந்த ஒரு அமைப்பு தான் எங்களை உயர்த்தி இருக்கிறது. அப்படி உயர்த்துவதற்கு நாங்கள் நிறைய பாடுபட்டு இருக்கிறோம். பாசிட்டிவாக திங்க் பண்ணியிருக்கிறோம். இங்கே சிறியவர் பெரியவர் என்று இல்லாமல் எல்லோருமே பொறுப்பாக நடந்து கொண்டிருக்கிறோம். இதுதான் அடிப்படை. இந்த அடிப்படையை உருவாக்கி தந்திருப்பதற்கு நாங்கள் வேளாண்மை விற்பனை துறைக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். நீடித்த நிலையான மானாவாரி இயக்கம் மூலம் வேளாண்மை துறை மற்றும் வேளாண் பொறியியல் துறையின் மூலம் தான் பெற்ற பயன்களை விவரிக்கிறார் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி தென்னை உற்பத்தியாளர் கம்பெனி லிமிடெடின் துணைத் தலைவர் எஸ். சுப்பிரமணியன் அவர்கள். எங்களுக்கு நீடித்த நிலையான மானாவாரி இயக்கத்தின் கீழ் வேளாண்மை பொறியியல் துறையும் வேளாண்மை வணிகத்துறையும் சேர்ந்து வேளாண்மை பொறியியல் துறையிலிருந்து வந்த எங்களுக்கு கொடுத்த அந்த மானிய தொகையோட 11,60,000 ரூபா எங்கள் டிராக்டருக்கு கொடுத்தாங்க. அதில் 8 லட்ச ரூபா மானியம் கொடுத்துருக்காங்க. அதில் டிராக்டரு 50 HP டிராக்டரு, பவர் டில்லரு, ரொட்டேட்ரு, செரடரு, இந்த தென்னை மட்டையிலேருந்து அதை தூளாக்கி உரமாக்கி கொடுக்குற அளவுக்கு செரடர் கொடுத்துருக்காங்க. இது வினாக இன்னமும் எங்களுக்கு அதை வச்சு நாங்கள் ஓரளவு சம்பாரித்து எங்கள் தென்னை விவசாயிலேருந்து சம்பாரித்து 1.5 லட்ச ரூபாய்க்கு நாங்கள் இப்போ ட்ரிப்பர் வாங்கியிருக்கோம், ட்ரெய்லர் வாங்கியிருக்கோம். இது இல்லாமல் இன்னும் நாங்கள் நிறையா எங்களுக்கு இந்த மானியத்தில் இன்னும் எங்களால் இந்த விவசாயிகளுக்கு எவ்வளவு எங்களால் பண்ணி கொடுக்க முடியுமா நீங்கள், நான் கண்டிப்பாக இன்னும் நான் டெவலப் பண்ணுவோம். இதுக்கு எல்லாம் ஒத்துழைப்பாக இருந்த கலெக்டரம்மா, பொறியியல் துறை, வேளாண்மை பொறியியல் துறை, வேளாண்மை விற்பனை துறை எல்லாருமே எங்களுக்கு நல்ல உதவியாக இருந்து பண்ணி கொடுத்ததுக்கு முதல்ல நன்றியை தெரிவிக்கிறேன். இதற்கடுத்து நாங்கள் இந்த தென்னை விவசாயி இவ்வளோ 1000 பேர் கொண்ட குழு நாங்கள் உருவாக்கியிருக்கோம்னா அதுக்கு எங்களுடைய சேர்மன், இந்த வேளாண்மை விற்பனை துறை, வணிகத்துறை எல்லாம் சேர்ந்து பண்ணி கொடுத்ததில் விட என்ன பலன்னா, தென்னைக்கு நாங்கள் முன்னாடி எங்கள் ஏரியாவில் எல்லாமே இந்த ஏரியா இப்போ தண்ணி இல்லாமல் ட்ரையாக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாம் எல்லாம் நாங்கள் ஒன்று சேர்ந்து ஒரு சொட்டு நீர் பாசனம், அந்த மரத்தை தூர சுற்றி உரங்கள் போடுறது எல்லாமே அந்த உரங்கள் எங்களுக்கு அதிகமான உரங்கள் வாங்கி மானியத்தில் கிட்டத்தட்ட 5 சொசைட்டி, ஒரு சொசைட்டிங்கிற 100 பேர் சேர்ந்தது, 5 சொசைட்டி வந்திருக்கு, இன்னும் 5 சொசைட்டிக்கு வரப்போகுது. இதை வச்சு நாங்கள் இப்போ டெவலப் ஆகிருக்கோம், நல்லபடியாக டெவலப் ஆகிருக்கோம். இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் எல்லோரும் பார்க்குற அளவுக்கு முன்னாடி நாங்கள் பின்தங்கியிருந்தோம், இப்போ நல்லா வளர்ந்து வந்திருக்கோம். நீடித்த நிலையான மானாவாரி இயக்கம் மற்றும் சங்கம் அமைத்தல் குறித்து சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி
தென்னை உற்பத்தியாளர் கம்பெனி லிமிடெடின் இயக்குனர் எஸ் சுகுமார் அவர்கள் கூறுகையில், சிவகங்கை தென்னை உற்பத்தியாளர் நிறுவனம் சொல்லி ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்பு மிக கஷ்டப்பட்டு ஆரம்பித்து இப்போ நடத்திட்டு வர்றோம். இதில் 1000 உறுப்பினர்கள் இருக்காங்க. இந்த 1000 உறுப்பினர்களை ஒவ்வொரு கிராமமாக சேர்ந்து கிராமத்தில் இருக்கவங்களையும் ரெடி பண்ணி சேர்த்தான். இப்போ 50 ஒவ்வொரு 1000 பேரில் 50 குழு நியமிச்சிருக்கோம். இந்த 50க்குள்ளே ஒரு குழுவுக்கு வந்து 20 பேர், அதில் தலைவர், செயலாளர், பொருளாளர் அப்படின்னு பண்ணிகிட்ருக்கோம். இந்த 1000 பேருக்கு வந்து 11 டைரக்டர் இருக்காங்க, ஒரு சேர்மன் இருக்காங்க. அது மாதிரி நல்லா பண்ணிகிட்ருக்கேன் சார். இந்த இந்த நீடித்த நிலையான மானாவாரி இயக்கத்தில் கொடுத்த அந்த டிராக்டரு இதெல்லாம் வந்து நல்லா எங்களுக்கு பயனடைஞ்சிக்கிட்டு இருக்குது. விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் குறைந்த வாடகையில், வெளி வாடகையை விட குறைந்த வாடகையில் நாங்கள் வந்து கொடுத்துட்ருக்கோம். வெளியில் வந்து 1200 900 தான் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். அதனால் விவசாய பெருமக்கள் அனைவரும் நல்லா பயனடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இதில் வந்து முன்னுரிமையின் அடிப்படையில் நாங்கள் வந்து கருவிகளை விவசாயிகளுக்கு அனுப்பிக்கிட்டு இருக்கோம். சொசைட்டி வந்து சொசைட்டி பதிவு பண்ணியிருக்கோம். காரைக்குடி அலுவலகத்தில் போய் சொசைட்டி பதிவு பண்ணோம். ஒரு 100 பேர், ஒரு சொசைட்டிக்கு 100 பேர் கொண்ட இது குழு அமைச்சு பதிவு பண்ணியிருக்கோம். இந்த சொசைட்டி அமைச்சதுனால எங்களுக்கு வந்து உரம் மானியம் கொடுத்துருக்காங்க. அந்த உரம் மானியம் வந்து 17,500 ரூபாய்க்கு ஒரு விவசாயிக்கு பயனடைகிறதுல இந்த 5 சொசைட்டிக்கு வந்திருக்கு. சிவகங்கை மாவட்டம் வேளாண் பொறியியல் துறை நீடித்த நிலையான மானாவாரி இயக்கம் மூலம் செயல்படும் திட்டங்கள் குறித்து சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி வேளாண் பொறியியல் துறை உதவி செயற்பொறியாளர் எஸ் நாகசண்முகம் அவர்கள் விவரிக்கும் போது, சிவகங்கை மாவட்டத்தில் தேவகோட்டை வருவாய் கோட்டத்திற்கு உட்பட்டு 7 வட்டாரங்கள் உள்ளன. இந்த 7 வட்டாரங்களில் நீடித்த நிலையான மானாவாரி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் முதல் கட்டமாக 4 வட்டாரங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு, அதாவது கல்லல், திருப்பத்தூர், சிங்கமுனரி, எஸ்புதூர் ஆகிய 4 வட்டாரங்கள் தேர்வு செய்யப்பட்டு, இதில் இந்த சிங்கமுனரி வட்டாரத்தில் 9 கிராமங்களில் இந்த நீடித்த நிலையான மானாவாரி மேம்பாட்டு திட்டம் செயல்பட்டு வருகிறது. இதில் நுழைவு கட்ட பணியாக இந்த சிங்கமுனரி வட்டாரத்தில் 2 தடுப்பணைகள் கட்டப்பட்டு, அடுத்து 1000 ஹெக்டேர் மானாவாரி புஞ்சை நிலம் உழுது, இப்பொழுது இது மழைநீர் சேகரிப்பு திட்ட பணியாக 6 பண்ணைக்குட்டைகள் இதுவரை செய்யப்பட்டிருக்கின்றது. இப்போ இந்த திட்டத்தின் கீழ் வேளாண் இயந்திரங்கள் வாடகை மையம், கிராம அளவிலான வேளாண் இயந்திர வாடகை மையம், அதில் வந்து மொத்தம் 15 குழுக்கள் உள்ள விவசாயிகள் குழுக்கள் ஆரம்பிக்கப்பட்டு, அந்த 15 குழுக்கள் விவசாயிகள் எல்லாம் கலந்த ஒரு வேளாண் உற்பத்தியாளர் சங்கமாக உள்ள இந்த சிவகங்கை தென்னை உற்பத்தியாளர் சங்கத்திற்கு 8 லட்சம் மானியத்தில் வேளாண் இயந்திரங்கள் வழங்கப்பட்டு, அதாவது டிராக்டர் ஒரு நம்பர், ஒரு டிராக்டர் 50 HP டிராக்டர் ஒன்று, ரொட்டாவேட்டர் ஒன்று, கொக்கி கலப்பைகள் 2 கொக்கி கலப்பைகள், ஷெட்டர் பல்வரைசர் ஒன்று, பவர் டில்லர் ஒன்று, இத்தனை இயந்திரங்கள் கொடுக்கப்பட்டு 8 லட்சம் மானியம். 2 லட்சம் வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கு ஒரு 3 லட்சம் அவர்களுடைய பங்களிப்பு தொகை, மற்றும் 80% மானியம் 8 லட்சம் கொடுத்து இப்போ மாவட்ட ஆட்சியர் திறப்பு விழா நடத்தி நல்ல முறையில் செயல்பட்டு வருகின்றது. இவ்வட்டாரத்தில் இயந்திரங்கள், வேளாண் இயந்திரங்கள் மிகவும் பற்றாக்குறை சூழ்நிலையில் இப்பொழுது இந்த வேளாண் இயந்திரங்கள் நிர்ணயிக்கப்பட்டு இது நல்ல முறையில் மக்களுக்கு தேவையான அளவு அவர்களுக்கு தேவையை பூர்த்தி செய்து வருகிறது என்பது உறுதி. நீடித்த நிலையான மானாவாரி இயக்கம் மூலம் வேளாண் விற்பனை மற்றும் வணிகத்துறை செயல்படுத்தும் திட்டங்கள் குறித்து சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி வட்டார உதவி வேளாண்மை அலுவலர் வி பாலமுருகன் அவர்கள் எடுத்துரைக்கையில், இங்கே சிங்கமுனரி வட்டாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 விவசாயிகளை, தென்னை விவசாயிகளை ஒருங்கிணைத்து சிவகங்கை தென்னை உற்பத்தியாளர் நிறுவனம் லிமிடெட் என்ற ஒரு நிறுவனத்தை ஜனவரி 2017ஆம் ஆண்டு 25ஆம் தேதி பதிவு பெறப்பட்டு மத்திய அரசாங்கத்தில் வழிநடத்தலின்படி மினிஸ்ட்ரி ஆஃப் இன்கார்பரேஷன் அஃபேர்ஸ் கீழ் வரக்கூடிய ஒரு கம்பெனிகள் பதிவு சட்டப்படி பதிவு செய்யப்பட்டு ஒரு 1000 விவசாயிகளை ஒருங்கிணைத்து தென்னை விவசாயிகளை ஒருங்கிணைக்கப்பட்டு ஒரு நிறுவனமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நிறுவனத்தின் செயல்பாடுகள் பார்த்திங்கன்னா ஒரு 100 பேர் கொண்ட உறுப்பினர்களுக்கு ஒரு இயக்குனர் வீதம் 10 இயக்குநர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளார்கள். இந்த நிறுவனமானது பல்வேறு
தொழில் முனைவோராக மாற்றுவதற்குண்டான அனைத்து முயற்சிகளும் செய்யப்பட்டு மிக அருமையான ஒரு தொழில் வாய்ப்புகளை இந்த பகுதியில் தேங்காய் மூலமாக செய்யப்பட்டு கொண்டு வருகிறது. முதல் கட்டமாக இந்த பகுதியில் உறுப்பினர்களுக்கு இடையே வேளாண் இயந்திரங்களை வாடகை முறையில் குறைந்த வாடகையில் விடப்படக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த உறுப்பினர்களுக்கு வேளாண்மை துறை மற்றும் வேளாண்மை பொறியியல் துறை மூலம் நீடித்த நிலையான மானாவாரி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 8 லட்சம் ரூபாய் மானியத்தில் வேளாண் கருவிகள் வழங்கப்பட்டு குறைந்த வாடகையில் உறுப்பினர்களுக்கு ஓடப்பட்டு கொண்டிருக்கிறது. இது உறுப்பினர்கள் மிகுந்த பயன்பாடுடன் இதை பயன்படுத்தி கொண்டு புதிய புதிய தொழில்நுட்பங்களாகிய தென்னை மட்டையை தூளாக்கி உரமாக்கக்கூடிய புதிய தொழில்நுட்பங்களையும் இந்த மாவட்டத்தில் முதன்முறையாக அறிமுகப்படுத்தப்பட்டு மாவட்ட ஆட்சியரின் அறிவுறுத்தலோடு மிக அருமையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இது தவிர எண்ணெய் அதாவது தென்னை மற்றும் நிலக்கடலையை மதிப்பு கூட்டுதல் தொழில்நுட்பத்துடன் எண்ணெயாக மாற்றக்கூடிய மதிப்பு கூட்டு இயந்திரங்கள் நாட்டுச்சக்கை எண்ணெய் மற்றும் ரோட்டரி எண்ணெய் முதலியவை பிழியப்பட்டு அதை பிராண்டட் நேம் கொடுத்து இந்த தென்னை உற்பத்தியாளர் நிறுவனத்தின் மூலமாக வெளி மாவட்டங்களுக்கும் அனைத்து இடங்களுக்கும் இதை விற்பனை செய்வதற்குண்டான ஏற்பாடுகளும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதுவும் அந்த திட்டமானது நீடித்த நிலையான மானாவாரி திட்டத்தின் கீழ் வேளாண்மை துறை மூலமாக 10 லட்ச ரூபாய் மானியத்தில் வழங்கப்பட்டுள்ளது. இது தவிர தென்னை உற்பத்தியாளர் நிறுவனத்தின் ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கமாக ஒரு 2 ஏக்கர் இடத்தை தேர்வு செய்து பெரிய நிறுவனமான தேங்காயை அதிக அளவில் கொள்முதல் செய்யப்பட்டு விற்பனை செய்யக்கூடிய மேரிகோ நிறுவனத்துடன் ஒரு ஒப்பந்தம் செய்யப்பட்டு இங்கு இருக்கக்கூடிய உறுப்பினர்களிடம் தேங்காய் கொள்முதல் செய்யப்பட்டு மொத்தமாக அந்த மேரிகோ நிறுவனத்திற்கு அனுப்பப்படுகிறது. இதன் மூலம் அதிகபட்ச விலை உறுப்பினர்களுக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளையும் இந்த நிறுவனம் ஏற்படுத்தி கொடுக்கிறது. இது தவிர இந்த நிறுவனத்தில் ஒரு 10 சொசைட்டி என்ற அமைப்பை ஏற்படுத்தியுள்ளோம். இந்த 100 பேர் கொண்ட இந்த அமைப்பிற்கு ஒரு சொசைட்டி என்ற அமைப்பை ஏற்படுத்தி காரைக்குடி பதிவு அலுவலகத்தில் பதிவு செய்யப்பட்டு இது தென்னை வளர்ச்சி வாரியம் கொச்சினில் சொசைட்டி பதிவு எண் வழங்கப்பட்டு இந்த பதிவெண் வழங்கப்பட்ட சொசைட்டிகளுக்கு சுமார் 2017-18ஆம் ஆண்டு பேரூட்டச்சத்துக்கள் ரசாயன உரங்களாகிய பேரூட்டச்சத்துக்கள் மற்றும் நுண்ணூட்டச்சத்துக்கள் 25 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள உரங்கள் ஒரு சுமார் 500 விவசாயிகளுக்கு இலவசமாக வழங்கப்பட்டுள்ளது. 2018-19ஆம் ஆண்டு மீதம் இருக்கக்கூடிய 500 விவசாயிகளுக்கும் இந்த உரங்கள் தென்னை வளர்ச்சி வாரியத்தின் மூலமாக வழங்கப்படுவதற்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொண்டுள்ளோம். இது தவிர நமது பகுதியில் உள்ள தென்னை விவசாயிகள் அனைவரும் இந்த திட்டத்தின் கீழ் குழுக்களாக 20 பேர் கொண்ட குழுக்களாக இணைந்து தங்களது குழுக்களை வங்கி மூலமாக ஒரு வங்கி கணக்கு ஆரம்பித்து சொசைட்டி மூலமாக இதை பதிவு செய்து நிறுவனமாக மத்திய அரசின் ஸ்மால் ஃபார்மர் அக்ரி கன்சோர்டியம் என்ற அமைப்பின் கீழ் பதிவு செய்து நிறுவனமாக இதை பதிவு செய்யும் பொழுது அவர்கள் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய பெய்டப் கேபிட்டல் ஆகிய 10 லட்சத்துடன் ஈக்விட்டி கிராண்டாக ஒரு 10 லட்சம் மத்திய அரசாங்கத்தின் ஈக்விட்டி கிராண்டாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இதில் மிக அருமையாக உள்ளது. எனவே தென்னை விவசாயிகள் நிறுவனமாக இதை பதிவு செய்து மத்திய மாநில அரசாங்கத்திலிருந்து வரக்கூடிய திட்டங்களை பெற்று வளமுடன் வாழ்வதற்கு விற்பனைத்துறை சார்பாக உங்களை வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.